ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு புஷ்னி லைஃப் ஸ்டைல் vlogs சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ தம்ப்நெயில் பார்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே நான் இதை பற்றி பேச போகிறேன்றது தெரிஞ்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் மந்த் வந்துட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. ஆமாம், அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு இப்போது செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ப்ரெக்னென்சி எப்படி அப்படின்றதும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு தைராய்டு, பிசிஓஎஸ் அந்த மாதிரி. ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பேபி வந்துட்டு 2019 வந்துட்டு பிறந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போ 20 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு சீக்கிரமாகவே மேரேஜ் ஆனதுனால சீக்கிரமாகவே வந்து பேபி பிறந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் பேபி வந்து 2019. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரெக்னென்சி. ஸோ ஒரு ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் ப்ரெக்னென்சி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் பிளான் பண்ணதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய டயட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தேன். ஸோ நான் வந்துட்டு வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சி தான் நான் அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். கடைசியில் அது வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. அதுவும் நல்லதுக்கு தான், ஓகேங்களா. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி வந்துட்டு எனக்கு அது வந்து மேரேஜ் ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அதனால் அது ஒன்றும் பெருசாக இதாக இல்லை. இது வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. இப்போது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தைராய்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணப்போலாம் எதுவுமே ஆனதில்லை. ஆனால் வந்துட்டு தைராய்டு இருக்குது, ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஒவ்வொரு மாதம் பீரியட்ஸ், எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸுமே கூட இருந்துச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு தடவையும் பீரியட்ஸ் வந்துட்டு தள்ளி போகும்போதுட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு வேளை ப்ரெக்னென்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு நினச்சி நிறைய தடவை ஏமாந்து போயிருக்கேன். ஸோ கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணி ஏமாந்து போயிருக்கேன். ஸோ அதனால் இந்த தடவை பெருசாக அதில் எனக்கு நம்பிக்கைலாம் அது ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும், ஒரு ஜோஹிக்கு வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் ஆகும்போதுட்டு செகண்ட் பேபி வேணும்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் அது அப்போ கிடைக்கலையா. ஸோ அதுக்கப்புறம் அது விட்டாச்சு. அது எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அப்போ கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து பேபி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. மூச்சு வாங்குது. அதான் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னால் வந்து இப்போ 4 மந்த்ஸ் வரையும் என்னால் ஒரு ஆக்டிவாகவே இருக்க முடியல. எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த வாந்தி வரல, பட் ஆனால் எந்த ஸ்மெல்லு வந்தாலும் ஒரு மாதிரி ஒமட்டுறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்தாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் பிளட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்துட்டு சுகர் ரொட்டிலாம் சாப்பிட்டு கொஞ்சம் பிளட் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து ஓரளவுக்கு பேக் டு நார்மல் ஆகிருக்கேன். ஸோ அதனால தான் சரி நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தைராய்டு இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு கன்சீவ் ஆக மாட்டோம்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நானுமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 6 மந்த்ஸாக நான் வந்துட்டு ஒரு டயட் இருந்துகிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ நீங்கள் தைராய்டு இருக்கவங்க, பிசிஓடி இருக்கவங்க எல்லாத்துக்காகவும் தான் நான் சொல்கிறேன். பேபி இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதுதான் நான் இதில் சொல்ல வரேன். மற்றபடி கிடைச்சே ஆகும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராப்பரான டயட்டில் இருந்துட்டு ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் 100% இருக்குது. எனக்கு நடந்திருக்கு, அதை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நானுமே வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் நான் ஒரு 6 மந்த்ஸாக வந்துட்டு நான் இந்த டயட் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து அந்த டயட் இருந்ததுக்கான ஒரு பலன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலியில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரேயர் பண்ணுவேன், கடவுள்கிட்ட வந்து நிறைய வேண்டுவேன், எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுங்கன்னு. ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் வேண்டுனது வேறு மாதிரி, ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது வேறு ஒரு விஷயம். மேபி இது வந்தால் அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுமோ என்னவோ அப்படின்னு ஒரு தாட்டில் வந்துட்டு நான் சரி ஓகே, எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ இந்த பேபி வந்தது எனக்கு பிடிக்கலைன்னா அப்படிலாம் கிடையாது, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து
எது எது எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அது அப்போ தானே கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு வந்து பேபின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்றப்போ நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த ப்ரேயர்ஸு எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு எனக்கு வந்து இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு 6 months வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு டயட் இருந்தேன். ஸோ அந்த டயட்டு என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்துட்டு 7 o'clock சாப்பிட்ருவேன். மதியம் வந்துட்டு கார்ப்ஸ் கம்மியாக எடுத்துகிட்டு ப்ரோட்டீனு, ஃபைபர்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தி வச்சு சாப்பிடுவேன். அதே மாதிரி நைட் வந்துட்டு ஒரு 6:30 to 7 என்னோடய டின்னர் வந்து நான் முடிச்சிடுவேன். தூங்குறதுமே ஸ்லீப் சைக்கிளுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணேன். ஒரு 10 எப்போவும் வந்துட்டு 11:30 12 ஆகும். இந்த தடவை வந்துட்டு ஒரு 10 9:30 அந்த மாதிரி போய் படுக்க ஆரம்பித்தேன். ஸோ மார்னிங் வந்துட்டு 4 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதோட பலனாகவும் தான் இதை நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் என்னென்னா, எனக்கு தைராய்டு வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆனப்போ இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. எனக்கு தைராய்டு வந்து 100 இருக்குது. ஸோ அப்படி இருக்க ஒரு கண்டிஷனில் தான் நான் வந்துட்டு கன்சீவ் ஆகியிருக்கேன். டாக்டர்ட்டையுமே நான் வந்துட்டு கேட்டேன் இதை பற்றி. ஸோ இப்படி இருக்கனால, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் பேபி ஜோஹி இருந்தப்பயே எனக்கு வந்துட்டு தைராய்டு வந்துச்சு. ஸோ அப்போ சொன்னாங்க, தைராய்டு இருந்தால் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தைராய்டு நிறையா இருக்கிறதுனால எனக்கு அந்த பயம் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், இது வந்து ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இப்படி இருக்கும்போது கன்சீவ் ஆக முடியுமா அப்படின்லாம் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தைராய்டுன்றது வந்து அந்த ஹார்மோன் செக்ரீஷனோட லெவல் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகுறது வந்து நம்மளுக்கு உடம்புல கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த தைராய்டுன்றது ஜாஸ்தியாக காட்டுதாம். ஓகேங்களா? ஸோ அதனால ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்றதுலாம் இல்லை. நம்மளுக்கு வந்துட்டு எப்போ நம்மளுக்கு ஓவிலேஷன் ஆகுதுன்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அதுதான், தைராய்டு இருந்தால் ப்ரெக்னன்சி ஆக முடியாதானா அப்படிலாம் கிடையாது. தைராய்டு இருந்தாலும் ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஒரு ப்ராப்பரான டயட் அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக முடியும் அப்படின்றது தான் அவங்களும் சொன்னாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நான் கன்சீவ் ஆனதுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு என்னோடய டேப்லெட்ஸு, தைராய்டு டேப்லெட்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப மூச்சு வாங்குது எனக்கு. ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் வந்து என்னோடய தைராய்டு டேப்லெட்லாம் நான் வந்துட்டு ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் பேபிக்கு வந்துட்டு தேர்ட் மந்த் ஸ்கேன் பார்த்தோம். அதுலேயே வந்து எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து 5th month ஸ்கேன் வந்து இப்போது இந்த மே மந்த் தான் போய் எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து க்ரோத் எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து என்னென்னா, நான் எதுக்கு இதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ஆக முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா என் லைஃப்பில் நடந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த பேபி நான் வந்துட்டு இந்த டெஸ்ட் கார்டு வாங்கி நான் செக் பண்ணும் போதுமே எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வாங்கி வேஸ்ட்டாக போகுமா, ஸோ இந்த மாதமும் அந்த மாதிரி தான் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் டெஸ்ட் பண்ணேன். பட் ஆனால் 2 கோடு பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இது ரியல் ஆயில் மிஷின் வந்து ஏதாவது ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டை வந்து நான் இன்னொன்று வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர சொல்லி அவங்க அதுலேயும் டெஸ்ட் பண்ணேன். அதுலேயும் டபுள் கோடு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் அங்கே போயிட்டு அவங்க வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து November 27. அதனால டாக்டர் என்ன சொன்னாங்க, 3 months பக்கம் ஆகுதுமா, நீ சொல்கிறபடி பார்த்தா நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பார்த்தாங்க. ஸ்கேன் பார்த்தா 8 weeks பேபி தான் இருந்துச்சு உள்ள. ஸோ அதனால் ஹார்ட் பீட்லாம் கேட்டோம். அது கேட்டோன்னு தான் எனக்கு வந்துட்டு கன்ஃபார்மே ஆச்சு. ஓகே உள்ள ஒரு ஜீவன் வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிக்கும் இந்த ப்ரெக்னென்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்துட்டு இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங் என்ன இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் டயர்டாக இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு நான் வந்து படுத்துருவேன். ஸோ அதை வச்சு தான் எங்கள் அம்மா வந்து கண்டுபிடிச்சாங்க, நீ எல்லாம் வீட்டில் வந்தோன்னே படிக்கிற, நீ தலை குளிக்கவே இல்லையே, செக் பண்ணியா அப்படின்னு கேட்டப்போ தான், அப்போ செக் பண்ணப்போ தான் அப்பயுமே எனக்கு 3rd month தான் தெரிஞ்சுது நான் கன்சீவாக இருக்கேன்றது. நானுமே அதை பெருசாக நோட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரெக்னென்சியில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் மந்த்லேருந்தே சிம்டம்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது வந்துட்டு நான் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னே நினைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட் மந்தில் வந்துட்டு
இந்த தலை சுத்தல் இருந்துச்சு. மார்னிங் எந்திரிச்சோன்னா ஒரு மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா காய் கட் பண்ண சொல்லுவாங்களா, காய் கட் பண்ண அப்படின்னா வெங்காயம் அறியும் போது அப்படியே கண்ணில் தண்ணி வந்து தலைலாம் சுற்றி ஒரு மாதிரி ஒரு மயக்கம் வந்து உட்காருவேன். நான் அது ப்ரெக்னென்சின்னு நினைக்கல, வேறு ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு வந்துட்டு என்னென்னா அந்த பிரஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி உள்ளே வந்து அப்படி கல் மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் என்ன நினச்சேன்னா, நம்மளுக்கு பிரஸ்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் போல், நம்ம வந்து செக் பண்ணணும், நம்மளுக்கு ஏதாவது நம்ம செக் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இருந்தேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாச்சிட்ட எங்கள் அம்மாட்ட எல்லாத்துட்டையுமே நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு அவங்களுமே அதை நினைக்கவே இல்லை. சரி நீ போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வா, என்னன்றதை போய் பார்த்துட்டு வான்னு இதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன்றதே நினைக்கல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நாள் தான் நான் ChatGPT சும்மா வந்து இந்த மாதிரி எனக்கு இருக்க சிம்டம்ஸ்லாம் போட்டு நான் அதில் கேட்டேன், எனக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஆகி இது இருக்குமா அப்படின்ற மாதிரி நான் வந்து அதில் கேட்டேன். அது சொல்லிச்சு, உங்களுக்கு இருக்க சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் எனக்கு வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, எனக்கு தைராய்டு வந்து இவ்வளோ இருக்குது, அப்போ என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்றத அதுகிட்ட கேட்டேன். அது என்ன சொல்லிச்சுன்னா, கண்டிப்பாக ஆக முடியும், நீங்கள் வந்து இப்போது தைராய்டு 100 இருக்குது அப்படின்றப்போ அது இன்னொன்று சொல்லிச்சு என்னென்னா, தைராய்டு வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கனால மேபி உங்களுக்கு அதோட சிம்டம்ஸாக கூட உங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் காட்டலாம். ஏன் அப்படின்னா தைராய்டு லெவல் கம்மியாக, அதாவது தைராய்டோட செக்ரீஷன் வந்து கம்மியாக இருக்கும்போது பிரெயினுக்கு வந்துட்டு நம்ம பாடி வந்துட்டு ராங்கான சிக்னல்ஸை பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ஆன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்துட்டு ஃபால்ஸாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மார்னிங் வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ்னு வந்தாலும் உடனே டாக்டரை பார்க்கணும், நெகட்டிவ்னு வந்தாலும் உடனே தைராய்டு டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு அது சொல்லிச்சா. அதுக்கப்புறம் தான் சரி அப்பயும் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சரி வாங்கி டெஸ்ட் பண்ணுவோமே, ஏன்னா 3 மாதம் தள்ளி போயிருக்கு அப்படின்றதுனால ஒன்று வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என் ஹஸ்பண்டுக்குலாம் தெரியாது, நான் பாட்டும் ஒரு கிட்ட இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு ஒரே ஷாக்கு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்டை போய் சொல்கிறேன். அவங்க பார்த்தோன்னே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இருக்க எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆக போகுது, ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை, இதில் ஒரு பேபின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டு, எவ்வளோ செலவு எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு இன்னும் பயமாக தான் இருந்துச்சு. அதனால் அவங்க சொன்னது என்ன, நம்மளோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆக போகுது அப்படின்றது தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேபி அப்படின்னு கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டேன். அப்புறம் என்னோடய ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கும் இருக்க சிம்டம்ஸ் இதை சொன்னேன் இல்லையா, என்னோடய ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு. ஸோ வந்துட்டு என்னால் 4th மந்த் வரையும் எனக்கு இதில் எதுவுமே பண்ண முடியல. பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு மயக்கம், அது அப்புறம் எந்த ஸ்மெல் வந்தாலும் பெரட்டுறது, ஒமட்டுறது, அந்த மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஹேர் ஃபால் பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிலாம் அப்படிலாம் இல்லை, இப்போ வந்து எனக்கு பயங்கர ஹேர் ஃபாலாக இருக்குது. நான் டாக்டர்கிட்டையும் கேட்டேன், மேபி ஹார்மோன் சேஞ்சஸ்னால அப்படி இருக்கலாம், நல்லா அயன் கண்டென்ட் இருக்கிறதா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பயங்கரமான ஹேர் ஃபாலாக இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஆனதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூச்சு வாங்குறது, பேசும்போது பயங்கரமாக மூச்சு வாங்குது. அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, சில நேரம் மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு மூட் ஸ்விங்ஸாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் பேபிக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவனுக்கு வந்துட்டு எனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 7th 6th தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கு இது வந்து ஃபஸ்ட் மந்த்லேருந்தே ஒவ்வொன்றா அப்படியே தெரியுது. இப்போ தான் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தேன் இத்தனை நாள். எது பண்ணணுனாலுமே ஒரு முடையாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரெக்னென்சியில் நான் என்னெல்லாம் பண்ணேன்னு 3rd மந்த் வரையும் உட்காந்து மகாபாரதம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிவன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக சிவன் புக்கு தான். இந்த குழந்தைய வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப்போடு வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே சிவன் பற்றி, ஸ்ரீ அகஸ்தியர் விஜயம்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் நான் போட்டுட்ருப்பேன் வீடியோ. இப்போ அதுவுமே நான் போடல, ஏன்னா எனக்கு எது பண்ணவுமே தோணலை. ஜோஸ் வஸ்திராலயா சேனல்லையுமே நான் எதுவும் போடல, இந்த சேனல்லையும் எதுவும் போடல.
ஓம் சிவாய நம சேனல்லையுமே எதுவுமே நான் போடல. ஆனால் எனக்கு எதுவுமே பண்ண தோணவே இல்லை. எடிட்டிங் பண்ணணும், ஏன்னா எல்லாமே நான் தான் பண்ணுறேன். ஸோ எதுவுமே எனக்கு பண்ண தோணவே இல்லை. அப்படியே படுத்தே தான் இருந்தேன் 3 மாதம். இப்போ தான் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஸோ இனிமேல் ஒவ்வொன்றா எல்லாமே பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சி செக்ஷன்றதுனால நான் இந்த ப்ரெக்னென்சிக்கு வந்துட்டு நார்மல் பண்ண முடியுமா நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அவங்களும் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. அதெல்லாம் நம்ம கையில் இல்லை இல்லையா? ஸோ எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றதுனால. அதனால் நம்ம கொஞ்சம் இப்போத்துலேருந்தே கொஞ்சம் இந்த வாக்கிங்கு இதெல்லாம் பண்ணோன்னா தானே அவங்க நம்மளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு டெய்லி ஏதாவது ஒன்று எடுத்து படிக்க வேண்டியது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு மாதம் அங்கே அந்த ஆசிரமத்துலேருந்து எனக்கு புக் அனுப்புவாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மே மந்த்துக்கு ஒரு புக் அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதை பார்க்கவே எனக்கு இந்த பிக்சர் வந்து ராமர் சீதா கல்யாணம்னு நினைக்கிறேன். தசரத மகாராஜா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஸோ இதுதான் வந்து மே மந்தோட புக்கு. பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக அவங்க மேரேஜோட தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி பாருங்கள், அதுதான் அவங்க மேரேஜ் நடக்குது. இங்கே தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே வந்துட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இந்த புக் வந்து இதாக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஃப்ரீயாக கொடுக்குறது தான். அவங்க மாதம் எனக்கு வந்துட்டு புக் அனுப்பிச்சிருப்பாங்க. 10 புக்ஸ் அனுப்புவாங்க ஃப்ரீயாக. வந்துட்டு ஒரு டிசர்விங்கான பர்சனுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இதை கொடுப்பேன். ஸோ இந்த தடவை யூடியூப்பில் என்னை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். டெலிவரி சார்ஜ் என்னோடதாகவே இருக்கட்டும். வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா நம்மளால ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்றப்போ தப்பு இல்லை இல்லையா? ஸோ அதனால் வேணும்னா சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வந்துட்டு தைராய்டு இருக்குது, பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களாம் தயவுசெய்து கவலையே படாதீங்க. ஒரு ப்ராப்பரான டயட் மெயின்டைன் பண்ணி ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோலேயே சொல்லிக்க நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸில் மீட் பண்ணுவோம். ஆல்ரெடி எடுத்த வீடியோவே இன்னும் எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ஒன்றா எடிட் பண்ணி பொறுமையாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ப்ரெக்னென்சியில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். டடா, பாய்.